ஒரு நியூஸ் பேப்பரில் காணா நியூஸில் பேட்டி கொடுத்துருந்தீங்க சார், முனிசிபாலிட்டி பட்ஜெட் பற்றி. அது கொஞ்சம் விளக்கமாக சொன்னாக்கா. நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோக்கு பேர் இருக்கிறீங்க, என்னங்க அது வச்சுக்கிறீங்களா? இல்லை, சேனல் பேப்பர்லாம் வந்துருக்கு. அதில் வந்தால் தான் டிசி எல்லாம் படிக்குவாங்க. தமிழ் பேப்பர் வந்து நம்ம டிவி இருக்கிற வட்டில் அங்கே பேசணும். அது என்ன நியூஸ்ன்னு கேட்குறியா? ஆமாம் சார், தெரிஞ்சுக்கிறீங்களாம்மா? அது ஏனந்திர கன்னடா சொல்லிட்டா தமிழில் சொல்லுங்கள். கன்னடா பேப்பரில் வந்துச்சுல்ல, பட்ஜெட் செஷன்னு சொல்கிறாங்க. பட்ஜெட் செஷன்னா என்னன்னாக்கா, எவ்வளோ இன்கம் வருது முனிசிபாலிட்டிக்கு, அதனால கவர்மெண்ட் எவ்வளோ ஃபண்டு கொடுக்குறான், அந்த ஃபண்டை எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க, மார்க்கெட்டில் எவ்வளோ வசூலாகுது, இவங்க ஷாப்புங்க எவ்வளோ வச்சுக்கிறாங்க, அதில் எவ்வளோ வசூலாகுது, இதெல்லாம் சேர்ந்தா ஒரு இன்கம். அந்த இன்கம் வந்து சுமார் ஒரு 100 ரூபாய் வச்சுக்கணும். அந்த 100 ரூபாயில் யார் யாருக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, குடிக்கிற தண்ணிக்கு எவ்வளோ வந்துக்குது, தெரு பெருக்கிறதுக்கு எவ்வளோ வந்துக்குது, லைட்டுங்களுக்கு எவ்வளோ வந்துக்குது, சோடியம் லைட்டு போடுறாங்க அதுக்கு எவ்வளோ வந்துக்குது, இதெல்லாம் சேர்த்து ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாய் எப்படி நீ செலவு பண்ணிக்கிறேன்னு கேட்குறது தான் பட்ஜெட்டு. ஓகே, அந்த செலவு பண்ணி சொல்கிறது தான் 100 ரூபாய் தான் எங்களுக்கு வந்துக்குது, நாங்கள் 200 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிக்கிறோம், எப்படின்னாக்கா எங்களுக்கு வந்த ஃபண்டு, இந்த ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, எம்பி ஃபண்டு, சர்க்கார் ஃபண்டு, நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம் அவங்க சொல்கிறாங்க. நம்ம கேட்டுக்கணும், ஊங்காட்டிக்கின்னு சரின்னு இவ்வளோ பெரிய புக்கு. அது அந்த புக்கை அவன் படிச்சுனே இருக்குவான். 1 ஹவரில் நம்ம கவுன்சிலர்லாம் படித்து க்ளீனாக எல்லா பேஜும் டக்குன்னு கேள்வி கேட்டுருவாங்க. கேட்க முடியுமா? என்னாலே கூட முடியாது. அதனால் நம்ம கவுன்சிலர்கள் கூட முடியாது, பாவம். அதுக்கு ஒரு வாரம் வைக்கணும், அட்லீஸ்ட் 4 நாள்லாம் வைக்கணும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதுதான் பட்ஜெட்டு. இப்போது 65 கோடி வாட்டர் கொடுத்துக்கிறான் தண்ணிக்கு. இந்த 65 கோடி எங்கே செலவு பண்ணின்னு கேட்கணுமா இல்லையா? ஒரு வார்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? 35 வார்டுக்கு இதுப்பா. ஒரு வார்டுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணால் கூட 35 கோடி. 1 கோடி வெறும் தண்ணிக்கே செலவு பண்ணிக்கிறாங்களா? நீங்கள் மக்கள் யாருன்னா கேட்டிங்களா? இல்லை கவுன்சிலர்கள் கேட்டிங்களா? சரி, எம்எல்ஏ வரதில்ல, எம்எல்ஏ கேட்கலாம் கூட, உனக்கு லோக்கல் இருக்கிற லீடர் யார்? கவுன்சிலர். கேட்டிங்களா? கேட்கல. ஏன் கேட்கல? கேட்கணுமா இல்லையா? மக்கள் ஓட்டுக்கு நீங்கள் தானே. இந்த சப்ஜெக்டு தான் நான் பேப்பரில் நியூஸ்காரங்க என்ன கேட்டாங்க. இதுக்கு மேலே மொத்தமே ஒரு 200 கோடி வந்துக்குது முனிசிபாலிட்டிக்குன்னு வச்சுக்கோ. அந்த 200 கோடியில் 27% ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு, 7% ஷெட்யூல் ட்ரைபுக்கு, 5% அங்கே விற்கிற கால் கை எல்லாம் இவங்களுக்கு செலவு பண்ண வேண்டியது அந்த ரூபாயிலேருந்து எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி எத்தனையே ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் காசு கொடுத்துக்கிறியா, ஹார்ட் ஆப்ரேஷன் கொடுத்துக்கிறியா, கிட்னி டிரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிறியா, இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? அது எத்தனை பேருக்கு கொடுத்துக்கிறேன்? அந்த பணம் எங்கே போச்சு? ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு தான் செலவு பண்ணாத, வேறு யாருக்கும் பண்ணக்கூடாது. அதுதான் பட்ஜெட். இதெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் அங்கே பேசுகிறத நீங்கள் எல்லாரும் கேட்கணும், ஒவ்வொரு வார்டுலையும் கேட்கணும், அவங்க கவுன்சிலர் என்ன செய்துக்கிறாங்கன்னு தெரியணும், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும், கவுன்சிலருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. எம்எல்ஏ நீ அதெல்லாம் பேசாத அப்படின்னா அவங்க பேசாத உட்காந்துக்குவாங்க. எனக்கு ரூலிங் யாருமே கிடையாது. எனக்கு ரூலிங் ஒரே ஒரு அம்பேத்கர் தான். அவர் எழுதி கையில் கொடுத்துட்டு இருக்கிறாரு, மகனை போட்டு கிழின்னு எல்லாம் என் தாய்மாருக்கு. நீங்கள் நான் சொல்கிறது கரெக்ட் தானேம்மா? இதை நாங்கள் கேட்கும்போதும் நீங்கள் பார்க்கணும், இவ்வளோ மோசமாகுதா, இவ்வளோ நல்லது நடந்துக்குதா, கெட்டது நடந்துக்குதான்னு மக்கள் தானே தெரியணும். நீ தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீ நிர்ணயிக்கிறது தான் வருங்காலம் இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை. இதை கேட்கணும். அப்படி அவங்க லைவ் ப்ரோக்ராம் வைக்கணும். அப்படின்னாக்கா உண்மையான இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ என் வீட்டில் எந்த கஞ்சாவும் இல்லை, என் வீட்டில் எதாவது சாராயம் போகிறதில்ல, ஒன்றும் இல்லை, கதவை திறந்துட்டு போய் பாரியா உள்ள அப்படின்னு சொல்லலாம். செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் போகக்கூடாது, ஆம்பளைங்கள் அது வீட்டில் பொம்பளைங்க மட்டும் இருக்கிறோம் உள்ள அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் இல்லையே மாதிரி. அதனால் திறந்த புத்தகமாக வை முனிசிபாலிட்டியை. ஒவ்வொரு கவுன்சிலரும் அவங்க குறைய என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இது வரைக்கும் என்ன செய்துக்கிறாங்கன்னு அவங்க பேசுகிறத அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லை என்ன கஷ்டம் இருக்குது, எவ்வளோ செய்துக்கிறாங்க. இல்லை கவுன்சிலர் கேட்டு கூட முனிசிபாலிட்டி செய்யலையா, கமிஷனர் செய்யலையா, இல்லை இன்ஜினியருக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலையா? அப்போது எம்எல்ஏ நீங்கள் கேள்வி கேட்கலாம் இல்லை?
இப்போ எம்எல்ஏ சொல்லுவாங்க நான் இதுக்கும் இஷ்டு கோட்டி கொட்டிதேனோ, அந்த கோட்டி எங்கே போச்சுன்னு தான் நான் கேட்குறேன். வீட்டில் கொண்டாந்து ஒரு சூட் கேஸ் நிறையா துபாயிலேருந்து கொண்டாந்து அப்போ 12 புடவை 6 சிஸ்டருங்க ஆளுக்கு 2 பேர் எடுத்துக்கிட்டோம், இது ட்ரெஸ் அது ட்ரெஸ்ன்னு சொல்கிறான்ல, அது அங்கே தாங்குது, அது அங்கே தாங்குது இருக்கணுமே. சின்ன சின்ன விஷயந்தான் பெருசு, கரெக்டா? அங்கே தாங்குது அங்கே அதை யார் சொல்லுங்கிறது? திருநோ தான் சொல்லுங்க, கரெக்டா? இவ்வளோ எங்கேயோ எல்லாத்தையும் பண்ணி கோல்மால் பண்ணிவிட்டு தான் தங்கச்சிக்கு தான் மச்சின்ன மரங்களுக்கெல்லாம் கொடுக்குறதெல்லாம் எடுத்து போட்டு இவன் தமிழ் கொடுத்துவிட்டு அங்கே தான் இருந்துச்சு. நான் பார்க்கவே இல்லையே, அது எங்கே போச்சுன்னு தெரியல. எனக்கு என்ன தெரியும், இதுதான் வானான்றது எனக்கு சும்மா தூக்கி போடுறது. இந்த அவதாரம் தான் அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்கு தான் நான் காடா பேப்பரில் கொடுத்தேன். இப்போ புரிஞ்சிச்சிங்களா? லைவ் ப்ரோக்ராம் கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் அது தெரியணும். முனிசிபாலிட்டியில் என்ன நடந்துச்சு, தண்ணிக்கு என்ன நடந்துச்சு, மார்க்கெட் வசூல் எவ்வளோ ஆகுது, கடைங்களுக்கு வசூல் எவ்வளோ ஆகுது, காத்தா கொடுக்கணுன்றாங்க. இப்போ நமக்கெல்லாம் காத்தா கொடுக்கணுன்னா மினிஸ்டர்கிட்ட போய் கொடுத்தாங்க, எம்பி கிட்டலாம். நாங்கள் காத்தா வந்து பொதுமக்கள் கொடுக்குறோம் 3000 பேருக்கு. என்னங்க எம்பி என்னன்னாரு, ஒரு வாரத்தில் நான் டெல்லியில் பேசி கொடுத்துறேன்னு சொன்னார். கொடுக்க வேண்டியது தானே? ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, வந்தார் இல்லை எம்பி? வந்து போயிட்டாரு. எப்போ கிடைக்கும்? அந்த மாதிரி நான் மைனிங்கில் காத்தான்னு ஒன்று இருந்தால் தான் அந்த பில்டிங்கை விற்கிறதுக்கும் இன்னொருத்தர் வாங்குறதுக்கும் இல்லை நீ லோன் வாங்குறதுக்கும் உனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எத்தனை காத்தா நீ கொடுத்துக்கிற, அத்தனை காத்தாக்கு எவ்வளோ வசூல் பண்ணிக்கிற? ஏன்னா எம்எல்ஏ ஒரு முறை சொல்லிக்கிறாங்களே க்ளீனாக, ಇನ್ನೂ ಯಾರಿಗೂ ಜನ ತೊಂದರೆ ಕೊಡಬಾರ್ದು, ಇಲ್ಲಿ ಬಂದು ಕಾಯ್ತಾ ಇರಬಾರ್ದು, 600 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರೆ ಈ ಖಾತಾ ಬರುತ್ತೆ ನಾವು. கரெக்டா? எங்கே பருவம் இல்லைனாக்கா அது அங்கே கேட்கணும், அந்த கவுன்சிலருக்கு கேட்கணும். இதுக்காக நான் அது காடா பேப்பரில் கொடுத்தேன், டிசிக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக. வேறு ஏதாவது கேட்குறீங்களா? இன்னொரு கொஸ்டின் சார். சொல்லுங்கள் சார். 15 வார்டில் எவ்வளோ வேலை இருக்குதுங்க, எவ்வளோ ரோடு ஒர்க் ஆகிருக்கு சார்? இந்த 15 வார்டில் நான் ஒன்றும் செய்யலைன்னு நினைக்கிறேன். எதாவது செய்துக்கிறேன்னா எந்த காவா? நம்மளது பெரிய காவா, அந்த சைடு வீட்டுக்கு சந்துங்கெல்லாம் போட்டுருக்கோம், அதெல்லாம் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு முன்னே இருந்துச்சு அது? அதெல்லாம் முன்னே. அப்புறம் வேறு என்ன வேலை செய்துக்கிறேன்? இந்த கும்பு போட்டோம் சார். சரி, அப்புறம் போர் சரி, அதுக்கப்புறம் போர் ஒன்று போட்டோம். சரி, அது அப்புறம் வேறு மச்சுக்கட்டில் இல்லை, அந்த லாங் ரோடு இங்கிலீஷ்காரன் காலத்துலேருந்து இருந்துச்சு அது. ரோடு மைனிங் தொடங்கி இருந்துச்சா? அப்புறம் இந்த ஓட சந்து போட்டிங்க. அது அதில் தான் நான் கூட நடந்து வந்து சென்ட் மேரிஸில் படித்தேன். அப்போ இருந்துச்சு அந்த ரோடு. அப்போல்லாம் இல்லை. அப்புறம் வேற எங்கே இது செய்துக்கிறேன்? வெறும் மண்ணு ரோடு தான் இருக்கு. நீங்கள் வந்து தான் போடுது எங்கள் சைடு ட்ரைனேஜ் எல்லாம் போடுது. சுரேஷ் சொல்லுவாங்க, அப்புறம் லைட் போட்டிங்க. சரி, ஸ்ட்ரீட் சரி, இல்லை எனக்காக சொல்லாதீங்க, சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு லைட் மட்டும் ஆகல சார். லைட் மாதம் நம்ம போட்டு எடுத்துருந்தாங்க, அதை போடணும்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கி வந்து. அன்றைக்கி நீ இல்லை இல்லை சார். அம்பேத்கர் நீந்த இடத்துல ஆமாம் சார். என்ன சொன்னார்? ரெஞ்சில் முன்னே அது நெக்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க, இன்னும் ஒரு வாரத்தில் பண்ணி சொல்லியா? அங்கே ஒன்று அங்கே ஒன்று, எங்கே ஐமாஸ் போடணும், இந்த இவங்க போகிறாங்கல்ல அந்த ரோடு கூட ஒன்று ஒரு துண்டு ஒன்று போடணும் இல்லையா? போடலாம்.